ஆஃப் லேட் பீப்புள் கிட்ட ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கு, தன்னை பத்தி எல்லாமே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. அதோட எஃபெக்ட் தான் நியூ அக்வைண்டன்சஸ் கிட்ட கூட ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ஷேர் பண்றது. 24/7 எங்க போறோம், என்ன பண்றோம், எக்ஸெட்ரா. டூ மச், டூ சூன், டூ ஆஃபன் அண்ட் சம்டைம்ஸ் டு த ராங் பீப்புள். இது ஆக்சுவலி ஒரு விதமான கோப்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்றாங்க. லைக் நம்ம இவ்வளோ ரியலாக இருந்தால் தான் பீப்புளுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறது. ஆர் மைட் பி அன் அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் டூ. வீட்டில் நமக்கு என்னஃப் அட்டென்ஷன் கிடைக்காதப்ப வெளியில் இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்குலாம் உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறப்ப அது ரிவார்டிங்காக ஃபீல் ஆகுது. இதை நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் சம்டைம்ஸ் நம்ம பர்சனல் இன்ஃபோ நமக்கு எதிராகவே மிஸ்யூஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. நம்ம வல்னரபிலிட்டியை நமக்கு எதிராகவே வெப்பனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய. ஸோ பார்த்து பொறுமையாக ஷேர் பண்ணுங்க. டோன்ட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டூ மச். நான் இருக்கேன் உனக்கு எனி டைம் அப்படின்னு சொல்லி உங்களை எமோஷனலி டிபெண்டாக கூட ஆக்கலாம். ஸோ ஷேர் ப்ரொக்ரெசிவ்லி, நாட் இம்பல்சிவ்லி. நாட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் ஆக்சஸ் டு யுவர் ஸ்டோரி. கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவும் இருக்கலாமே, கிண்ட்லிங் அதர்ஸ் கியூரியாசிட்டி, அதுலேயும் ஒரு த்ரில் இருக்குல்ல.